Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இப்போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மாபெரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது இப்போ தமிழ்நாட்டுக்கான தேவையான இந்த ஒரு பயணமாக இதை நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் அதாவது எதிர்க்கட்சி சார்ந்த திமுகவினரும் மற்றவரும் பலரும் 10 மாதங்களுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னலாம் ஒரு விகாயாக பேசிக்கொண்டு இருந்தாலும் மக்களிடையே இந்த பயணம் பெரும் எழுச்சியை உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா அந்த திமுக அரசின் மீது அவர்கள் கொண்டுள்ள அந்த வெறுப்பை மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருடைய அண்ணன் எடப்பாடியாருடைய 4.5 ஆண்டு ஆட்கால ஆட்சியில் அவர்கள் பெற்ற பயனுடைய விளைவுகளை இப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த புரிதலின் விளைவாக ஐயோ தப்பான திமுகவை தேர்ந்தெடுத்து விட்டோமே என்ற அந்த மனநிலையில் உள்ள மக்கள் இன்று இவருக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் அவர் போகின்ற இடமெல்லாம் மக்கள் அவர்களாக அப்படிப்பட்ட ஒரு பெரும் வரவேற்பை கொடுத்து, அதாவது 2026 ஆண்டின் வெற்றிக்கான அறிகுறியாக இதை நாம பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா மக்கள் எழுச்சியாக வருகிறார்கள். கட்சியினர் எழுச்சியாக வருவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் தானாக எழுச்சியாக அவர்களிடம் மனு கொடுத்து அவர்களிடம் நீங்க அடுத்த நீங்க தான் வரணும், அடுத்த முதல்வராக நீங்க தான் வரணும் என்று வாழ்த்துவதும் மக்கள் பேசுவதும் இது நிஜத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்கணும். அந்த திமுக அரசு எத்தனை பொய்க்கதைகளை கட்டுக்கதைகளை கூறினாலும் அதை உடைக்கக்கூடிய உண்மையின் உரைக்கல்லாக இந்த பயணம் இருக்கிறது. அண்ணனுடைய அந்த எடப்பாடியாருடைய அந்த பயணம் வெற்றி பயணமாக, வெற்றியின் முதல் பயணமாக இது அமைந்திருக்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக இந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆசிரியர்கள், மின் தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயிகள் எல்லார் வயிற்றிலையும் அடித்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விசைத்தறி தொழிலாளர்கள் வயிற்றில் மிகப்பெரிய பங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவர்களுக்கு கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. மக்களுக்கு போன வருஷமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு. அதாவது துரைமுருகன் என்ற ஒரு மூத்த அமைச்சர் என்ன சொன்னார் போன தடவை, ஏங்க பொங்கல் தொகுப்பெல்லாம் கொடுக்கல, ஏன் இப்போ பொங்கலுக்கு பைசா கொடுக்கலன்னு கேட்ட உடனே மக்களுக்கு என்ன பதில் உரைத்தார்? ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷனாக வருது, எலெக்ஷன் வரட்டும் பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலான்னு சொன்னார். அப்போது மக்களை அவர்கள் எந்த வகையில் வாக்குச்சீட்டுகளாக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அவர்களை மனிதர்களாக மதிக்காமல் வாக்குச்சீட்டுகளாக பயன்படுத்தக்கூடிய அவருடைய தன்மையை, திமுகவினுடைய உண்மை நிலையை அவரே வெளிப்படுத்தினார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக கவுத்து விட்டுட்டாங்க. விசைத்தறி தொழிலாளருடைய வயிற்றில் அடித்து விட்டார்கள். அதாவது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,77,00,000 வேட்டிகளும் 1,78,00,000 சேலைகளும் போன தடவை கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த தடவை 78 லட்சம் வேட்டிகளை சேலைகளை குறைத்து 48 லட்சம் வேட்டிகளை குறைத்திருக்கிறார்கள். இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, போன தடவை 2.5 லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள், நெசவாளர்கள் அவர்கள் பயன்பெற்றார்கள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தில் இவர்கள் கை வைத்து அவர்களை அடித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, விசைத்தறி தொழிலாளர்கள், அந்த நெசவாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் சார்ந்த அவர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. ஏழை மக்களுக்கு சென்றடைய வேண்டிய ஒரு இலவச வேட்டி சேலையை பெறக்கூடிய மக்களுடைய வயிற்றிலும் இவர்கள் அடிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நீங்க காரணம் என்னன்னு அப்படி கொஞ்சம் பின்னால பார்த்தீங்கன்னா, இவர்கள் தொடர்ந்து நெசவாளர்களை இவர்கள் அடித்துக் கொண்டிருக்க, வயிற்றில் அடித்து போய் வேலையாக வைத்திருக்கிறார்கள். இப்போ 27.7 லட்சம் நெசவாளர்கள் விசைத்தறி நெசவாளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் வெறும் 1 லட்சம் பேருக்கு 1.5 லட்சம் பேருக்கு மட்டும் வேலை கொடுத்தா மிச்சவங்க எங்க போவாங்க? அப்போ விசைத்தறி தொழிலாளர்களை அவர்களுடைய இறுதி காலத்தை நோக்கி இவர்கள் இப்பவே தள்ளுறாங்க. அந்த தொழில் வளரக்கூடாது என்பதை வைத்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த 23,600 விசைத்தறிகள் மட்டுமே, விசைத்தறி கூடங்கள் மட்டுமே இயங்கக்கூடிய வகையில் இந்த தடவை இந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ இதுல என்னன்னா இவர்கள் பணத்தை பெரிதாக மதித்து தொழிலை பெரிதாக மதிக்கவில்லை என்பதை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள், நாங்க மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம், இந்த நெசவு தொழிலை நாங்கள் அழித்தே தீருவோம் என்ற ஒரு முன்னேற்பாடோடு திமுக அரசு இதை செய்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு 1 லட்சத்துக்கு பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்கள், அவருடைய குடும்பங்கள் அப்போ என்ன ஆவாங்க? இன்னொன்று, இதுக்கு மிக முக்கியமான காரணம் பவர் கட்டு. வந்த உடனே 2021 வந்த உடனே 22க்குள்ள 1 ரூபா ஏற்றினாங்க.
ரூபாய் என்பது அந்த மக்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹1 எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த பவர் கிளஸ்டர் திட்டமாக இருக்க, ஜவுளி கிளஸ்டர் திட்டமாக இருக்கட்டும், பவர் டெக்ஸ் திட்டமாக இருக்கட்டும், அதை இவர்கள் முன்னெடுத்து செல்லவே இல்லை. ஏன்னா இவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோடு சண்டை போட்டுக்கிட்டே நம்ம ஜவுளி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை அடித்து விட்டார்கள். இவங்களும் செய்ய மாட்டாங்க, மத்திய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நன்மைகளையும் பெற விட மாட்டாங்க, எதுவுமே பண்ண விடாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஆர்டரையும் இங்கே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் மேலே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவர்கள் சரியான முறையில் அந்த நெசவு தொழிலாளர்களுக்குரிய வாய்ப்புகளை வழங்காத காரணத்தினால் பல்வேறு அரசாங்க ஆர்டர்கள் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் ஒரு திட்டம், பெரிய வெற்றி திட்டம்னு அவர்களே பறைசாற்றி கொண்டார்கள். ஆனால் அது வந்து இப்போ மூடு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்குது இல்லையா? அது மூடு விழா அவரே பண்ணிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்துகிற ஆட்சி. திமுக ஆட்சி என்பது ஃபோட்டோ ஷூட் ஆட்சி. நான் முதல்வன் இவரே ஒரு திட்டத்தை ஏற்படுத்திக்கிறாரு. யூஸ்வலாக அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு அவங்க கட்சியில் பெரிய ஆளுங்க அந்த மாதிரியான திட்டம் பேரில் தான் கொண்டு வருவாங்க. இவர் நானே வந்து கொண்டு வந்தார், நான் முதல்வன் கொண்டு வந்தார். நீங்கள் முதல்வராக இருந்தீங்க, மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அங்கே ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அந்த திட்டம், நான் முதல்வன் திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? படித்த இளைஞர்களுக்கு இல்லை, அவர்கள் திறன் சாய்ந்த அவர்களுக்கு வந்து திறன் சார்ந்த அவர்களுக்கு இது கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது அந்த திட்டம். இந்த திட்டம் 2023 பார்த்தீங்கன்னா 1,35,317 மாணவர்கள் அந்த திட்டத்தில் சேர்ந்தாங்க. ரைட்டுங்களா? அடுத்த வருஷம் இந்த திட்டம் ரொம்ப நல்லா இவர் பெருமைப்பட்டுக்கிற அளவுக்குரிய திட்டமாக இருந்தால் அடுத்த வருஷம் என்ன ஆயிருக்கணும்? அந்த 1 லட்சம் 2 லட்சம் ஆயிருக்கலாம், 4 லட்சம் ஆயிருக்கணும். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மாணவர்கள் அப்படியே குறைஞ்சு வெறும் 36,147 மாணவர்கள் தான் சேர்ந்திருக்காங்க 2வது வருஷமே. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கழுது தேஞ்சு கட்டரும்பு ஆன மாதிரி வெறும் 11,815 மாணவர்கள். அப்போ இந்த திட்டத்தை இவர் எப்படி வந்து பெரிய ஒரு நான் முதல்வன் திட்டம், பெருமையான திட்டம், ஒரு வெற்றி திட்டம்னு பேசுகிறாருன்னு தெரியல. சரி, அப்படி இப்படி வாங்க, வேலை கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த திட்டத்துடைய இது என்ன? இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும். முதல் வருஷம் இவர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு 49% மாதிரி ஒரு வேலை கொடுத்தா மாதிரி ஒரு கணக்கு காமிச்சாங்க. ஆனால் நீங்கள் 49% உண்மையாகவே வேலை கிடைத்த மாணவர்கள் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்த வருஷம் அவங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாகவே இந்த திட்டம் பெருமையான ஒரு நிலையை அடைந்திருக்க வேண்டும். அடுத்த வருஷம் 23.33%, சென்ற வருடம் 6.4%. எல்லாம் சொன்னேன், கழுதை தேர்ந்து கட்டெரும்பா முடிஞ்சு போச்சு. இது கழுதை கூட இல்லை, யானை தேஞ்சு கட்டெரும்பான கதையா. அங்கே வந்து அந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல. கோளாறு, ஊழல், இவ்வளவுதான் இதுல முக்கியமான விஷயம். அதற்கு அடுத்த விஷயம், அவங்க வந்து ஒரு இந்த திறனாய்வு கொடுக்கறதுக்காக ஒரு டெய்லரிங் கிளாஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கம்பெனியோட இவங்க வந்து டைப் போடுறாங்க. அங்கே சென்று விசாரித்த அதிகாரிகள், நம்ம சொல்லலை, அங்கே சென்று விசாரித்த அதிகாரிகள் சொல்கிறாங்க 100 பேர் படிக்கிற இடத்துக்கு 2 தையல் மிஷின் இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட இவர்கள் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஒரு ஸ்கில் ட்ரைனிங்கை கொடுப்பாங்கன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவர்கள் கூறுவது எல்லாமே மக்களை ஏமாற்றுவதற்கு கலராக போய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து அந்த மக்களை ஏமாற்றி அந்த மாணவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு வேலையும் கிடைக்கல. அடுத்த வேலை கிடைத்த மாணவர்களும் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. இந்த டெம்பரரி ஒர்க்கர்ஸ்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இவங்களை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதில் இன்னொன்று என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாணவர்கள் இந்த திறனாய்வு திட்டத்தில் படித்தால் அவர்களால் மத்திய அரசு வழங்கக்கூடிய திறனாய்வு திட்டத்தில் படிக்க முடியாது. அப்போ இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ கொஞ்சம் முன்னால் பேசின இந்த நெசவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் அடித்தா போல இந்த வருங்கால சந்ததியுடைய வாழ்க்கையிலும் வயிற்றிலும் இவர்கள் அடித்து விட்டார்கள். அப்புறம் டிஜிபி வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவர் பல்வேறு விஷயங்கள் பேசும்போது நிருபர்கள் செய்தியாளர்களும் கேள்வி கேட்காது, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்லாமல் அப்புறம் பார்க்கலாம், அடுத்த ப்ரெஸ் மீட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மழுப்பிட்டு சென்றுட்டார். மழுப்புறது இல்லைங்க, அவரால் சொல்ல முடியல. சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருந்தால் என்னங்க சட்டம் ஒழுங்கு என்னங்க பிரச்சனைன்னு தைரியமாக கேட்க முடியும். கேட்கலன்னா என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு தெரியல என்பது அவருக்கே தெரிந்திருக்கிறது. இதுல வாயை கொடுத்தோம்னா நம்ம வந்து எல்லாரோடையும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக போகுதுன்ற காரணத்தினால நழுவி போறாரே ஒழிய சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் 2021 இவர்கள் ஆட்சியில் வந்திருந்து எங்கே இருக்கிறது என்பதுதான் கேள்விக்குறி. $1 மில்லியன் கொஸ்டின் அதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாநில தலைவர், ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் சென்னையிலே வந்து கொலை செய்யப்பட்டார். அதற்கான வழக்குக்கே இன்னும் முடிவுலாம் வரல. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2021 பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான படுகொலைகள், அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பட்ட பகல்ல குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளில் சென்னை சிட்டிக்குள்ளேயே 17 கொலை 18 கொலை நடந்தது. ஸோ இங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? மக்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்துடைய படுகொலையாக இருக்கட்டும், சரி அஜித் படுகொலையில் திரும்ப இவங்க ரூட்டை திருப்பிட்டு இருக்கிறாங்களே, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பெண்மணியை ஏன் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை? அந்த பெண்மணியிடம் ஏன் விசாரணை? அந்த அம்மா காணாமல் போச்சுன்றாங்க, ஆனால் அந்த அம்மா பாட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க.
அப்போ யார் அவர்களை காப்பாற்றுகிறார்கள்? எதன் பின்னணியில் இது நடக்கிறது? அப்போ சட்டம் ஒழுங்கு இங்க இல்லை என்பது அவருக்கே டிஜிபிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரணத்தினால தான் அவர் படித்தவர், அவரால் பதில் சொல்ல முடியல. அதனால அவர் வந்து நழுப்பிட்டு என்னால் பதில் சொல்ல முடியலன்னு போறாரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் வந்து தெருநாய்களுக்கு வந்து கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் செய்யப்பட்ட கருத்தடை வந்து 139 நாய்களுக்கு தான். ஆனால் அவருக்கு கொடுத்த கணக்கு 20 கோடி. கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு வந்து பல லட்சம் செல்லக்கூடிய அமௌண்ட்டு அது வந்திருக்குறாங்க. ஸோ வெறும் 139 நாய்களுக்கு கருத்தடை செய்யல 20 கோடி ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஊழல் சென்னை மாநகராட்சி பேசப்படுது. பெட் அனிமல்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஹைடெக்காக பண்ணினா கூட இவ்வளோ காசு செலவழிச்சிருக்காது. ஒருவேளை அவர்களுடைய அமைச்சர் ராசா என்பவர் ஒரு பொது மீட்டிங்கில் பொது மேடையில் சொன்னார் பார்த்தீங்களா, ஏன்டா அந்த நாயை பேச விட்றேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டார். மக்களை கூட இவர்கள் நாய்களாக கன்சிடர் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கதையை வந்து ஒரு பிறந்த குழந்தை கூட நம்பாது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவங்க இவ்வளோ தைரியமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் ரிப்போர்ட்லாம் வெளியிடுறாங்கன்னா மக்களை இவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. மக்கள் எதை கேட்டாலும் அவங்கள வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்கன்னா யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது, அடிச்சு கொள்ளுறது, இல்லை ஏன் பொங்கல் தொகுப்பு ஏன் சரியில்லைன்னு கேட்டால் அவங்க அப்பாவை பிடிச்சி உள்ள வச்சுட்டு பையனை டார்ச்சர் பண்ணுறது, அதனால் நடந்த படுகொலைகள் எல்லாமே மறைக்கப்பட்டு இருக்கிறது இங்கே. அப்போது இப்படிப்பட்ட பொய்களை வந்து இவர்கள் கூசாமல் சொல்கிறார்கள் என்றால் அடுத்த தடவை நம்ம வரப்போகிறது இல்லை, ஏதாவது கேஸ் போட்டால் அதிகாரிகள் மாட்டிக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற லெவலில் இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அதாவது நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணது என்பது வளர்ந்த நாடாக கருதக்கூடிய யூஎஸ்ல கூட நடக்காது இதெல்லாம். அப்போ அந்த அளவுக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்றால் எந்த நாய்க்கு செஞ்சாங்கன்னு தெரியல இது. கண்டிப்பா. அவர் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து சிஎம்கான தனிப்பிரிவு இருக்குது. அம்மையார் இருக்கும்போதும் சரி, எடப்பாடியாக இருக்கும்போதும் சரி, அங்கே தனிப்பிரிவில் போயிட்டு மக்கள் புகார் கொடுத்தாங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், அது உடனே செயல்படுத்தப்படும். மிகப்பெரிய ஸ்பீச்சாக இருந்துச்சு, பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேச்சாக இருந்துச்சு. அது எங்கே போனால் அம்மையார் இருந்தாங்கன்னா நம்ம தனிப்பிரிவில் கொடுத்தோன்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே தனிப்பிரிவில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேறு பிரிவுக்கு போயிருந்தான். அதாவது வந்து நம்ம சாலை பிரிவுக்கு வந்து பிரச்சனையை கொடுத்தோம்னா அவங்க குப்பை பிரிவுக்கு அனுப்பி வச்சிடறாங்களாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களாம். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை குழப்பமாக இருக்குது தனிப்பிரிவு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொல்லுறேன், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் என்ன கேட்டீங்க, கேள்விக்கு பதில் கேட்டீங்க, பதில் அவங்க கொடுக்குறாங்க. அந்த பதில் சரியானதா இல்லையா என்பதை நாங்கள் கேள்வி கேட்டீங்க, நாங்கள் பதில் கொடுத்துட்டோம். இவ்வளவுதான் அவர்களுடைய நிலைமை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முதல்வருடைய தனிப்பிரிவிலிருந்து இப்படிப்பட்ட கேவலமான அணுகுமுறையில் ஒரு பதில் வந்தால் அந்த முதல்வரை நாம் எப்படி நம்ப முடியும்? இது வந்து இங்கே தாம்பரம் நகராட்சியில் குப்பை தொட்டியை வந்து சரியில்லை, குப்பைகள் கொட்டி கொண்டே போகிறது, இதனால் வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு ஃபோட்டோ அனுப்பிச்சு அதுக்கு வந்து ஒரு மனு அனுப்புகிறாரு. அந்த மனுக்கு பதில் இல்லைன்னு உடனே இவருக்கு முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு அனுப்புகிறாரு. அது செங்கல்பட்டு பட்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து வருது ரிப்ளை, உங்களுடைய பட்டா பரிசீலிக்கப்படுகிறது அப்படின்னு. இப்போ குப்பை தொட்டியை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே பட்டா பரிசீலிக்கப்படுகிறது, அதை நாங்கள் என்னென்னு பார்க்குறோன்னு வந்தால் அப்போ இவர்கள் அந்த மனுவை படித்து பார்க்கவில்லை என்பது அர்த்தம். இந்த மனுவை அவர்கள் படித்து பார்க்கவில்லை. படித்து பார்த்து செய்யக்கூடிய செயலர்கள் முதல்வருடைய அந்த டிபார்ட்மெண்ட், அந்த மனுவை விசாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. அப்போ இவர்கள் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா பேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு, இப்போ நம்ம சொன்னவே நான் முதல்வன் திட்டம், வீட்டுக்கு மருந்தகம் திட்டம், எந்த வீட்டுக்கு இது வரைக்கும் மருந்து வரல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், மற்றபடி எந்த வீட்டுக்கும் மருந்து வரல. ஸோ இப்படிப்பட்ட திட்டங்களில் ஒன்று தான் இந்த வந்து முதல்வருடைய தனி அலுவலகம் என்று கூறப்படுகின்ற இது. இப்போ அவர்கள் படித்து பார்த்திருந்தால் இதை எங்கே அனுப்பணுமோ அங்கே தான் அமைச்சிருப்பாங்க. சரி, அவர் படித்து பார்க்கல, இங்கே இருக்கிற தாசில்தார் என்ன பண்ணுவீங்க, லோக்கல் அஃபிஷியல் பார்த்துருக்கணுமா, இல்லை இது எங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னு பட்டா உங்கள் பட்டா பரிசீலிக்கப்படுகிறதுன்றாரு. குப்பை தொட்டிக்கு பட்டா கொடுக்க போகிறாங்களா? ஸோ எவ்வளவு கேவலமான அரசு! இந்த அரசாங்கத்தில் ஒரு பொதுமக்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை, அவருடைய மனு பரிசீலிக்கப்படுறதில்லை, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுடைய குரல் வழி நசுக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் கொடுக்கறதா பதில். இப்போ அவங்க என்ன எழுதியிருப்பாங்க, அவருடைய கேள்விக்கு பதில் எழுப்பப்பட்டு விட்டது, அவருடைய மனு பரிசீலிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. அந்த ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சிஎம் டேபிளுக்கு போகுமா இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு செயலற்ற முதல்வராக அவர் இருக்கும் பொழுது அண்ணன் எடப்பாடியார் தான் கேட்குறாரு, பொம்மை முதல்வராக நீங்கள் ஏன் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது. ஸோ இதுதான் இவர்களுடைய கேடுகட்ட அரசாங்கத்தினுடைய ஒரு அத்தாட்சி. கண்டிப்பாக இப்போ தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக மீது வந்து அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக 2026 ஒரு பாடம் அவப்பெயர் இல்லை, அவர்களாக செய்கின்ற வேலையினால் ஏற்படக்கூடிய பெயர். கண்டிப்பாக 2026 மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.